அரசியல் ஒரு சாக்கடைனா அடிமட்டத்திலிருந்து சுத்தம் செய்யணும். எல்லா அழுக்குமே சாக்கடைக்கு தானே போகுது. ஆகச்சிறந்த அறிவாளிகள், இயற்கையை நேசிக்கும் மனிதர்கள், உயிர்மை நேயம் உள்ள மனிதர்கள், ஞானத்தை சொல்லி தந்த மனிதர்கள் எல்லாருமே அரசியல் செய்யணும். அரசியல் ஒரு சாக்கடைனா இறங்கி சுத்தம் பார்க்காம சுத்தம் செய்யணும். அதுதானே ஆகச்சிறந்த அழகு, அதுதானே ஆகச்சிறந்த ஞானமும் கூட. புரிஞ்சுக்கணும் எல்லாருமே எல்லாருமே தியானத்திலே போயிடக்கூடாது. தியானம் 2 மணி நேரம் அழகாக இருக்கும். எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நகருவேன். ஒருத்தருக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் திவ்யா கள்ளச்சிக்கு கூட சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட கூட தர்மம் இருக்கு இல்லையா? திருநங்கையை வச்சு செஞ்சாங்க இல்லையா? அதையும் கேட்கணும் இல்லையா? அதையும் நான் கேட்பேன் இல்லையா? அந்த பொண்ணு விளையாட்டாக பண்ணால் கூட திருநங்கைகள் வீட்டாண்ட அடிச்சிருக்க கூடாது இல்லையா? அதையும் ஆணித்தனமாக கேட்கணும் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமை இல்லையா? திருநங்கைகள் அடிக்கிறத போலீஸ் சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தாங்க. திருநங்கைங்க திவ்யா கள்ளச்சி அடிக்கும் பொழுது ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் புரிதலை ஏற்படுத்தணும், புரிய வைக்கணும். இல்லைன்னா கண்டிச்சிருக்கணுமே கண்டி வீட்டுக்கு போய் அடிச்சிருக்க கூடாது. காமெடின்ற பேரில் அவங்க வீட்டாண்ட போய் கலாய்க்கவும் கூடாது இல்லையா? இது பெண்ணுக்கு நடக்கிற கொடுமை. திவ்யா கள்ளச்சியாக இருந்தாலும் நான் கேட்பேன். அதுதான் தர்மமும் கூட. பெரிய ஆளை தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எவ்வளோ கீழ்மட்ட லெவலாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ மேலே இருந்தாலும், தர்மம் அங்கே குறைவாக இருக்குது, அவங்க ரொம்ப ஆடுறாங்கன்னா அடக்கிறதுல தப்பே கிடையாது. திருநங்கையாக இருந்தாலும் சரி, திருநங்கையை நான் தெய்வமாக பார்ப்பேன். அவங்களையும் பெண்கள் தான் சொல்லணும், திருநங்கைன்னு கூட சொல்லக்கூடாது. பெண்கள் தான். அவங்களுக்கும் பெண்களோட ஹார்மோன் தானே சுரக்குது. அவங்களும் பெண்கள் தான், அவங்களும் தெய்வம் தான், ஆகச்சிறந்த தெய்வம் தான். அதையும் இல்லைன்னு என்னால் சொல்லிட முடியாது. இருந்தாலும் தப்பு செஞ்சால் தட்டி கேட்கணும். ஒரு பெண்ணை போய் வீட்டாண்ட அடிக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது. அந்த மாதிரி வேலையை செஞ்சால் அவங்கள அரெஸ்ட் செய்யணும், அரெஸ்ட் பண்ணணும்.